திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வரும் 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெறவுள்ள நிலையில் இன்று தொடங்கவுள்ள யாகசாலை வேள்வி பூஜைகளுக்காக பழங்கள், நவதானியங்கள் உள்ளிட்ட பொருட்கள் குவித்து வைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான விவரங்களோடு நமது செய்தியாளர் சதீஷ் இணைப்பில் இருக்கிறார். சதீஷ், வணக்கம். திருச்செந்தூரை பொறுத்தவரைக்கும் சாதாரண நாட்களிலேயே பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படும். குடமுழுக்குக்காக பக்தர்கள் அதிக அளவில் வருவார்கள். இந்த நிலையில அங்க என்னென்ன ஏற்பாடுகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் கனிமொழி. முருகப்பெருமானின் அறுபடையில் வீடின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூலை 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு யாகசாலை வேள்வி பூஜைகள் இன்று 1ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதற்காக 2 இடங்கள் பிரம்மாண்டமான வகையில் யாகசாலை அமைக்கப்பட்டுள்ளன. 8000 சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த யாகசாலையில் 76 வேள்வி குண்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. 12 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற உள்ளது. 76 குண்டங்களில் வேள்வி நேரங்களில் ஓதுவார்கள் வேலி வளர்ப்பதற்காக விறகுகள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதற்காக 10 டன் அளவிற்கும் 100க்கும் மேற்பட்ட முறைகள் விறகுகள் மற்றும் பழங்கள், நவதானியங்கள் கொண்டு வரப்பட்டு மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இன்று தொடங்கும் யாகசாலை முதல் 7ஆம் தேதி வரை கும்ப கலசத்திற்கு புனித நீர் வரையாக யாக வேலி நடத்துவதற்கு இந்த விறகுகள் கொண்டு வரப்பட்டுள்ளது என்று குறிப்பிடத்தக்கதுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.